சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளிருக்கூடிய திருவார்த்தைகள் இது. அடுத்தக திருப்பல்லாண்டில் சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றாதால் பெருவா உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமைமன வளானுக்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசுநாம் பல்லாண்டு கூறுதுமே. பாரும் விசும்பும் அறியும் பரிசுநாம் பல்லாண்டு கூறுதுமே. சேந்தனா சுவாமிகள் அருளிற்கூடிய அற்புதமான திருவார்த்தைகள் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றன காரமுது ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசகம் உதயாவின் அன்பான காலை வணக்கங்கள். நாம் திருவாசகத்தில் திருச்சகதம் பதிலிருந்து அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலே பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம். வாருங்கள், இன்றைய தினம் இறைவன் நமக்கு அருளிருக்கக்கூடிய பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மை எல்லாம் தொலைவேண்டி, சூழ்த்து மதுகரம் முரளும் தாரேயே நாயடியேன், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உனை பரவுவனே. வானவர் என்றால் தேவர், மதுகரம் என்றால் தேன் அல்லது ஆண் வண்டு என்று பொருள், தார் என்றால் மாலை, பரவன் என்றால் முரளும் அல்லது ஒலித்தல், ஆழ்த்தல் என்றால் அமிழ்த்தல், பரவுதல் என்றால் களத்தல் என்று பொருளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்திப்போமாக. ரீங்கார ஒலி எழுப்பும் வண்டினங்கள், குறிப்பாக தேனி, மொய்த்து நிற்கும் மனம் பொருந்திய மலர் மாலையை மார்பில் சூடியவாறு காட்சி தேரும் சிவபெருமானே, உம்மை தேவர்கள் வாழ்த்தி போற்றி செய்தல் யாவும் அவர்கள் பதவி நிலைக்கவும் தேவர்களாக நீடித்து வாழ்ந்திருத்தல் பொருட்டுமே ஆகும். ஆனால் ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில் நின்று வேண்டி நிற்பதெல்லாம் பிறவி தலையில் மூழ்கி அழுத்தி கிடப்பதிலிருந்து விடுபட்டு உம்முடன் கலப்பதை வேண்டி போற்றுகின்றேன். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை என்பதை பாருங்கள். ரீங்கார ஒளியெழுப்பும் வண்டினங்கள், மொய்த்து நிற்கும் மனம் பொருந்திய மலர் மாலையை மார்பில் சூடியவாறு காட்சி தரும் சிவபெருமானே, உம்மை தேவர்களெல்லாம் வாழ்த்தி போற்றி செய்தல் யாவும் அவர்கள் பதவி நிலைக்கவும் தேவர்களாக நீடித்து வாழ்ந்திருத்தல் பொருட்டுமே ஆகும். தேவர்களெல்லாம் எதற்காக உம்மை தொழுகிறாள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை தேவர்களாக நீடிக்க வேண்டியும் அவர்கள் அவ்வாறே வாழ வேண்டியும் உம்மை வாழ்ந்து தொழுகிறார்கள். ஆனால் ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில், நன்றாக கவனிக்க வேண்டும், ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில் நின்று வேண்டி நிற்பதெல்லாம், அதாவது இந்த தேனீக்களை பார்த்து குறைக்கின்ற நாய் போன்று நான் வேண்டி நிற்பதெல்லாம் இந்த பிறவித்தலையில் மூழ்கி அழுத்தி கிடப்பதிலிருந்து விடுபட்டு உம்முடன்
கலப்பதையே வேண்டி போற்றுகின்றேன். அதாவது இறைவா, நான் அந்த தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போல இருக்கின்றேன். இந்த பிறவித்தலையில் இந்த பிறப்பிலே மூழ்கி அழுத்தி கிடப்பது விடுபட்டு உம்முடன் கலப்பதற்காக வேண்டி நிற்கின்றேன். நான் உம்மை சேருவதற்காகவே வேண்டி நிற்கின்றேன் இறைவா. அதற்காகத்தான் இந்த ஊமையை நமக்கு ஆசிரியர் தந்திருக்கின்றார். எப்படி தந்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, ரீங்காரம் மொழி எழுப்பும் வண்டினங்கள், அதாவது இந்த தேனீக்களை பார்த்து குறைக்கின்ற நாய் போல என்று தம்மை தாமே தாழ்த்தி கொள்கின்றார் நம்முடைய சுவாமிகள். தேவர்கள் நிலையெட்டாவிடலும் தாம் அத்தேவர்கள் நிலையில் நின்று இருக்கவும் அவர்களுக்கு கிட்டும் இந்திர பதவி போன்றவர்களுக்காகவே போற்றி செய்து வழிபடுவர். ஆனால் தேன் சுரக்கும் தேனீக்கள் கண்டு நாய் குறைப்பது போல் நானும் நாய் போன்றவனாகி போற்றிகள் செய்து வழிபட்டு நிற்பது மீண்டும் மீண்டும் பிறவித்தலையில் மூழ்கி அழுத்தி கிடப்பிலிருந்து விடுபட்டு வீடு பெறு நிலைக்கிட்டவே போற்றுகின்றேன் என்றார். பிறவாமை ஒன்றே வேண்டுகின்றேன் என்பதால் பிறப்பு இருப்பு போன்ற நிலைகளை ஏற்பது துன்பம் தருவதே ஆகும் என்று இந்த வரிகளில் நமக்கு மாணிக்கவாச சுவாமிகள் அற்புதமாக நமக்கு அருளியிருக்கின்றார். அதாவது என்ன சொல்கிறார் பாருங்கள், தேவர்கள் நிலையொட்டி விட்டாலும் அந்த தேவர்கள் என்ன செய்வாங்களாம், தங்களோட நிலைகள் அப்படியே தொடர்ந்து இருக்க வேண்டும், தாங்கள் தேவர்களாகவே தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை போற்றி அவரை வணங்குவார்கள். அது மட்டுமில்லை, தேவர்களாக இருந்து கொண்டு இந்திர பதவி கிடைக்கும், இந்திர பதவிகள் போன்றவற்றுக்காக போற்றிகள் செய்து வழிபடுவர். ஆனால் தேன் சுவைக்கும் தேனீக்கள் கண்டு நாய் குறைப்பது போல, தேனீக்களை கண்டு குறைக்கும் நாய் போல தன்னுடைய நிலையை தானாகவே குறைத்துக் கொள்கின்றார். அவரை என்ன சொல்கின்றார், தன்னை நாய் என்று சொல்கின்றார். குறைப்பது போல நானும் நாய் போன்றவனாகி போற்றிகள் செய்து வழிபட்டு நிற்பது மீண்டும் மீண்டும் பிறவித்தலையில் மூழ்கி அழுதப்பட்டிருந்து விடுபட்டு வீடு பெறும் நிலை கிட்டவே வேண்டுகின்றேன். அதாவது என்ன சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கையில் விடுபட்டு சிவனாகிய உன்னை நான் அடைய வேண்டும், வீடு பேறு என்னும் முக்தி தடைக்குரிய நாயகனே உன் திருவடியில் நான் சேர வேண்டும், பிறவாமை ஒன்றே வேண்டுகின்றேன், எனக்கு பிறவாமை ஒன்றே வேண்டுகின்றேன். பிறவாமை என்று சொன்னால் இனிமேல் பிறப்பு வேண்டாம் என்று பொருள். பிறவாமை ஒன்றே வேண்டுகின்றேன் என்பதால் பிறப்பு இறப்பு போன்ற நிலைகளை ஏற்பதும் துன்பம் தருவதே ஆகும் என்று இந்த வரிகளில் எவ்வளவு அற்புதமாக இந்த தேனீக்களையெல்லாம் வைத்து நமக்கு அற்புதமான எளிதில் புரியும் வகையிலே சுவாமிகள் அப்போதே இவ்வாறெல்லாம் சிந்தித்து பாடல் வரிகளை ஏற்றிருக்கிறார் மாணிக்கவாச சுவாமிகள். மாணிக்கவாச சுவாமிகளுக்கு அந்த இறைவன் பாடல் எழுதுகிறான்னு சொன்னால் மாணிக்கவாசகர் இல்லத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பனால்தான் மாணிக்கவாச சுவாமியிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆகவே நண்பர்கள், நாம் தினம் என்ன செய்வோம், நம்மால் இயன்றளவு திருவாசகத்தையும் அதில் ஒரு 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்கி, நம்முடைய தீய எண்ணங்களெல்லாம் நீங்கி நம் வாழ்வில் வளமோடு வாழ இறைவன் அருள்வார் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவ.